வலி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான். அதுக்குன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம்ன்றான், 1 நிமிஷம் தான் 2 நிமிஷம் தான். அப்படிலாம் இருக்காங்க ஆண்கள். அதால் அதை பொறுத்து கணவனுக்கு அரவணைத்து பாசத்தை காட்டி நேசத்தை காட்டி அன்பை காட்டி நல்லா ஊட்டி சந்தோஷமாக இருங்க. வலிக்குதுன்னு அவாய்ட் பண்ணாதீங்க கணவரை. வலி இருக்க தான் செய்யும், வலி இருந்தாலும் அதில் சுகம் உண்டு. என்ன பொசிஷன் செஞ்சாலும் அந்த பொசிஷனில் ஏதாவது வலிக்கும். அந்த வலியினால் உங்களுக்கு எதுவும் பாதிப்புலாம் கிடையாது, ஆபத்தும் கிடையாது. அதால் நீங்கள் எவ்வளோ நீங்கள் உங்கள் கணவர் கூட வலியோடு சந்தோஷமாக இருந்தாலும் அவருக்கும் உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கும் ஒரு சந்தோஷம். அதாவது அந்த வலின்றது பெரிய விஷயமே இல்லை. என்ன பொசிஷன் பண்ணாலும் வலிக்கு தான் செய்யும். இந்த முட்டி போட்டால் முட்டி வலி தான் செய்யும், மல்லாந்து படுக்கும்போது முது வலி தான் செய்யும், நின்று செஞ்சாலும் வலிக்கு தான் செய்யும். வலின்றது இயற்கை. அந்த வலியிலையும் செக்ஸில் ஒரு சுகம் உண்டு. அந்த சுகம் பெண்ணுக்கும் கிடைக்கும், ஆணுக்கும் கிடைக்கும். அதனால் 2 பேருமே அவாய்ட் பண்ணாதீங்க, சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. கண்டிப்பாக சார். ஓகே, அக்கா கேட்ட கேள்விக்கு விளக்கமாக பதில் சொல்லிட்டீங்க. ஸோ நேர்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பெண்கள் செக்ஸுவல் எந்த பொசிஷனில் பண்ணாலுமே அவங்க 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்க தான் செய்யும். பெயின் இருந்தாலும் பெயின் இருக்க தான் செய்யும். அந்த பெயின் பெரிய விஷயமே இல்லை. பெயின் என்பது வரதான் செய்யும், அது போக போக சரியாயிடும்.